Hello friends, welcome to Lights Up channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம intermittent fasting அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். சோ இது mostly எக்கச்சக்கமான டாக்டர்ஸ், எக்கச்சக்கமான நியூட்ரிஷனிஸ்ட், டயட்டிஷியன்ஸ் வந்து பேசிட்டாங்க. சோ இதுல ஒரு குட்டி ஒரு ஸ்டோரி தான் இதுக்கு நான் வந்து சொல்ல போறேன். சோ இதுல வந்து நிறைய டயட்ஸ் நம்ம வந்து டே டு டே லைஃப்ல வந்து கேட்டே இருப்போம். பாலியோ டயட், கீட்டோ டயட், டெய்லி டயட், அப்புறம் ஒன்லி பிளான்ட் பேஸ்ட் டயட், அந்த மாதிரி வந்து நிறைய வந்து இருக்குது. ஸோ இந்த இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்னா என்ன அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது வந்து டயபெட்டிஸ் இருக்கவங்க, பிசிஓடி இருக்கவங்க, ஸ்டூடெண்ட்ஸ், ஒபிசிட்டி இருக்கவங்க, வெயிட் கெயினில் இருக்கவங்க, இவங்க எல்லாருமே வந்து இந்த டயட்டை வந்து ஃபாலோ பண்ணலாம். ஆக்சுவலாக மெயினான விஷயம் இது என்னன்னா, டைப் 1 டயபெட்டிஸ், இன்சுலின் சுரக்காதவங்க மெயினாக இந்த டயட்டை வந்து எப்படி எடுக்கலாம்னா, 2 hours ஒன்ஸ்க்கு வந்து சாப்பிட்டு இந்த டயட்டை வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஸோ நம்ம சாப்பிட்றதுனால தான் இன்சுலினே உடம்புல வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. நம்ம வந்து ஒரு சில ஃபுட், இந்த சுகர் ஐட்டம்ஸ், காஃபி, டீ, ப்ராசஸ்ட் ஃபுட், ஐஸ்கிரீம், சமோசா, பீட்சா, பர்கர், இந்த மாதிரி திங்ஸ்லாம் நம்ம சாப்பிட்றப்போ நம்ம உடம்புல இன்சுலின் லெவல் அதிகமாகி கிளைசிமிக் இண்டெக்ஸ் வந்து அதிகமாகுது. அதனால தான் ஒபிசிட்டி, டைப் 2 டயபெட்டிஸ், ஹார்ட் டிசீஸ், கொலஸ்ட்ரால், ஒபிசிட்டி, இந்த மாதிரி வந்து பெண்களுக்கான பிசிஓடி முதற்கொண்டு எல்லாமே அதிகமாக வரது, பெல்லி ஃபேட் முதற்கொண்டு. ஸோ நம்ம வந்து இந்த இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்கை வந்து 2 டைப்ஸ் பிரிச்சுக்கலாம். டைப் 1 டயபெட்டிஸ்க்கு, டைப் 2 டயபெட்டிஸ்க்கு. ஸோ இந்த டைப் 1 டயபெட்டிஸ் இன்சுலின் சுரக்காதவங்களுக்கு வர டயபெட்டிஸ். ஸோ இந்த டயபெட்டிஸில் நீங்கள் 2 hours ஒன்ஸ் வந்து ஹெல்தி ஃபுட்டாக சாப்பிட்டுட்டே வந்தால் ஸோ உங்களுக்கு வந்து டைப் 1 டயபெட்டிஸ் வந்து இன் கண்ட்ரோல் ஆர் நார்மலில் இருக்கும் அப்படின்னும் இருக்குது. ஸோ இந்த டைப் 2 டயபெட்டிஸில் நம்ம வந்து இன்சுலின் வந்து அதிகமாக சுரக்கிறவங்களுக்கு டைப் 2 டயபெட்டிஸ் இருக்கும். ஸோ இப்படிப்பட்டவங்க என்ன பண்ணலாம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, காலையில் 6 to 6, 7 to 7, 8 to 8, 9 to 9, ஸோ இந்த மாதிரி ஒரு 8 hours 12 hours நீங்கள் வந்து ஃபுட் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இருக்க ரெஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நீங்கள் வந்து ஃபுட் எடுத்துக்கக்கூடாது. ஸோ மார்னிங் 8 to 6 அந்த மாதிரி இப்போ வச்சுக்கிட்டிங்கன்னா, பிரேக்ஃபாஸ்ட், மதியம் லஞ்ச், அப்புறம் ஈவினிங் 6 o'clock முன்னாடியே டின்னர் முடிச்சுட்டு நீங்கள் வந்து 8 or 9 வந்து பெட் டைம் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கணும். மார்னிங் 5 or 6 நீங்கள் வந்து ஏஞ்சி சம் ஒர்க் அவுட், சம் எக்ஸசைஸ், அட்லீஸ்ட் வாக்கிங் 10,000 ஸ்டெப்ஸ். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஃபார்மேட்டை நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கிட்டா டைப் 2 டயபெட்டிஸ் வந்து ரொம்பவே கண்ட்ரோல்டாக இருக்குன்னு சொல்லிட்டு பல ரிசர்ச்சர்ஸ், பல ஃபீட்பேக்ஸ் அண்ட் பல ப்ரூவ்டு பேஷண்ட்ஸ் வந்து நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதை ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஏதாவது இப்போ டயபெட்டிஸோ, பிசிஓடியோ, ஸோ இந்த மாதிரி ஒரு இதில் இருக்கிறப்போ நீங்கள் உங்கள் டாக்டரை வந்து பெட்டர் கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எடுக்கலாம். ஸோ மெனி யூடியூபர்ஸ் இன்க்ளூடிங் மீ எல்லாருமே நிறைய விஷயங்கள் சொன்னாலுமே நீங்கள் ஒரு தடவை உங்களோட டாக்டரை கன்சல்ட் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. இந்த இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் என்ன பண்ணுதுன்னா, இன்சுலின் லெவலை கம்மி பண்ணுது, கிளைசிமிக் இண்டெக்ஸ் லெவலையும் கம்மி பண்ணுது. ஸோ இப்போ நம்ம ஒரு 8 hours தான் சாப்பிட போகிறோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக வந்து இந்த ஜங்க் ஃபுட்டு, இந்த தேவையில்லாத இந்த காஃபி, இந்த மாதிரி ப்ராசஸ்டு ஃபுட் இதெல்லாம் வந்து சாப்பிட மாட்டோம். மோஸ்ட்லி ஹெல்தி ஃபுட்ஸ் தான் சாப்பிடுவோம். ஸோ இந்த ஹெல்தி ஃபுட்ஸ் வந்து ஒரு 1 month or 2 month எடுக்கிறப்ப வெயிட் லாஸும் கண்டிப்பாக ஆகும். அது மட்டும் இல்லாமல் கான்ஸ்டிபேஷன் இருக்கிறவங்களும் வந்து இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா ஹை ஃபைபர், ப்ரோட்டீன் இருக்கிற போது ஹேர், ஸ்கின், கான்ஸ்டிபேஷன் இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து சீக்கிரமாக கிளியர் அவுட் ஆகும். ஸோ நம்ம வந்து நட் ஜூஸ், நட்ஸ் இந்த மாதிரியும் வந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம். இது எல்லாமே ஃபாலோ பண்ணுறது தப்பு கிடையாது. ஆனால் நம்மளோட டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுறது ரொம்பவே நல்லது. இப்போ வந்து நம்மளோட வீட்டில் இருக்கவங்க பெரியவங்களை கேட்டால் மந்த்லி ஒன்ஸ், 3 months ஒன்ஸ் ஆர் 6 months ஒன்ஸ் வந்து ஏதாச்சும் ஒரு விரதம், ஃபாஸ்டிங், ரிலீஜியஸ் ஆர் எனிதிங் அந்த மாதிரி வந்து நம்மளோட பாடிக்கு வந்து ஒரு கேப் விட்டுருவாங்க. ஒரு 6 hours சாப்பிடாம, 8 hours சாப்பிடாம, தண்ணி கூட குடிக்காமல், ஒரு சில டைம் தண்ணி மட்டும் குடிப்பாங்க, ஒரு சில டைம் ஃப்ரூட்ஸ் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருப்பாங்க. ஸோ இது வந்து ஃபாஸ்டிங். இந்த ஃபாஸ்டிங் எதுக்கு இருக்கும் அப்படின்னா, நீங்கள் வந்து பல நாள் ஒரு மிஷின் வச்சுருக்கீங்க, அது வந்து தினைக்கும் ஓடிட்டே இருக்குது. ஒரு 2 days அந்த மிஷினை ரெஸ்ட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம அந்த மிஷினை ஓட ஆரம்பித்தா கொஞ்சம் புதுசாக, கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக, கொஞ்சம் வந்து பெட்டராக ரெஜுனேட் ஆகி நல்லா வந்து அந்த மெக்கானிசம் வந்து ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ அதே தான் நம்ம பாடி டெய்லி நிறைய சாப்பிட்டு
மோஸ்ட்லி நிறைய ஜங்க் ஃபுட் சாப்பிட்டு நிறைய தேவையில்லாத சாப்பாடு சாப்பிட்டு நிறைய ஒரு ஒரு அழுக்கே நிறையா இருக்கலாம் அப்படி சொல்லிட்டு லிவர் அண்ட் இன்டெஸ்டைனில் ஒரு மூட்டை அழுக்கு இருக்குன்னா அது 1 day or 2 day மந்த்லி ஒன்ஸில் ஃபுல்லாக டீடாக்ஸ் கிளென்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் நல்ல உணவுகளாக வந்து அதுக்கு கொடுத்து பார்த்தோன்னா பாடி வந்து நல்லா ரெஜுனேட் ஆகும், ஸ்கின் பளபளன்னு ஆகும், ஹேர் க்ரோத் இருக்கும், ஹார்ட் டிசீஸ்மே வந்து ரொம்பவே கம்மியாகும். ஸோ இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்களோட டாக்டர் கன்சல்ட்டோட. மற்றபடி மற்ற காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் உங்கள் டைமுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி சாப்பிட்லாம். நீங்கள் இதை ட்ரை பண்ணியிருக்கீங்களா, உங்கள் ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குது, அப்புறம் இதை பற்றி நான் மற்ற வியூஸ் நீங்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வான்போலரும் வளமுடன் வாழும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.